4ஆம் தேதியில் பிறந்தவர்களில் சில முக்கியமானவர்கள்: லூயிஸ் பிரெய்லி, முன்னாள் பாரத பிரதமர் குஜரிலால் நந்தா. இவர்கள் 4ஆம் எண்ணில் 4ஆம் தேதியில் பிறந்தவர்கள். இவர்கள் சிறு வயது முதற்கொண்டே எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாகவும் பொறுப்பாகவும் தான் சார்ந்திருக்கும் தொழிலுக்கு விசுவாசமாகவும் உணர்ந்து தன்னுடைய திறமையை காட்டுவார்கள். குறிப்பாக லூயிஸ் பிரெய்லி அவர்கள் 3 வயதிலேயே தன்னுடைய கண் பார்வையை இழந்தவர். அதிலும் தான் படிக்க வேண்டும், தான் படித்து முன்னுக்கு வர வேண்டும், தான் எப்படி படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி, ஏன் என்னால் முடியாதா என்ற எண்ணத்தை வளர்த்து புதிய ஒரு கல்வி முறையை கண் பார்வையற்றவர்களுக்காக முயற்சி செய்து கண்டுபிடித்து வெற்றி பெற்று இன்று வரையிலும் அவர் பெயர் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். லூயிஸ் பிரெய்லி அவர் கண்டுபிடித்த அந்த லேர்னிங் மெத்தடுக்கு பிரெய்லி மெத்தட் என்று தான் பெயர் வைத்திருக்கின்றார்கள். குஜரிலால் நந்தா 2 முறை இந்தியாவின் இடைக்கால பிரதமராக இருந்தவர். அதே நேரம் எளிமையானவர், நேர்மையானவர். கடைசி காலங்களில் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை வாடகை வீட்டில் குடியிருந்து வாடகை கூட கொடுக்க முடியாதபடி வந்து பின்னாளில் அவர் யார் என்பது தெரிந்து வீட்டுக்காரர் அவரிடம் மன்னிப்பு கேட்டு, ஏனென்றால் அந்த காலத்தில் எந்த ஒரு பதவியில் இருந்தாலும் அதை பகட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தான் செய்கின்ற பதவியில் பொறுப்பாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்பதிலேயே குறியாக இருப்பார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இன்று இல்லை, இல்லவே இல்லை, இனிமேலும் இருக்கப் போவதும் இல்லை. உதாரணத்திற்கு 31ஆம் தேதியில் பிறந்த திரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் இந்தியாவின் இரும்பு மனிதர். இப்பொழுது சொல்கிறார்கள் அவருக்கு பெரிய பதவி வந்தது, அவர் ஓரங்கட்டப்பட்டார், ஒதுக்கப்பட்டார் என்று. ஏனென்றால் அவருடைய பிறந்த தேதியின் எண்ணும் கூட்டு எண்ணும் 4 தான். விட்டு கொடுக்கும் எண்ணம் உள்ளவர். அதேபோல் இன்று திரைப்படத்துறையில் இருக்கும் நடிகர் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்றார். அவருடைய பிறந்த தேதியும் 22, 4ஆம் எண்காரர் தான். நல்ல எண்ணம் உள்ளவர்கள் தான் 4ஆம் எண்ணில் பிறப்பார்கள். ஆனால் சிறு வயதில் காதல் வயம் படக்கூடாது. அதே நேரத்தில் யாரையும் மிகவும் நம்பி ஏமாற்றி விடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது, ஏமாற்றி விட்டு குறையும் சொல்லக்கூடாது. ஆகையால் உச்சத்திற்கு வர வேண்டும் என்று இருப்பவர்கள் அருகில் இருக்கும் நண்பர்கள் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது 4ஆம் எண்காரர்களுக்கு குறிப்பாக நான் கொடுக்கின்ற அட்வைஸ். நன்றி.